சரஸ்வதி தேவியின் தியான ரூபங்களை பற்றி பார்ப்போம். வாக்தேவி இவங்க நிலவின் ஒளி போல அழகாக இருப்பாங்க. மலர் போன்ற அழகான முகம், வெண்ணிற ஆடை அணிந்திருப்பாங்க, வெண்ணிற பூமாலையும் சூடியிருப்பாங்க, முக்கண்கள் இருக்கும். இவங்க சந்திரன் பிறையை சூடியிருப்பாங்க. இவங்களுடைய மேல் கைகளில் தாமரையும் கீழ்கரங்களில் அபய முத்திரைகளும் இருக்கும். இவங்கள பாரதி அப்படின்னும் சொல்லுவோம். அடுத்து வாகீஸ்வரி. இவங்க மலர்ந்த தாமரையில் அமர்ந்திருப்பாங்க. இவங்களுடைய கைகளில் எழுதுகோல், புத்தகம், தாமரைகள் இருக்கும். மாலை சூடியவங்க. தலையில் சந்திரபிறை இருக்கும். எப்பொழுதும் ஆனந்தத்தை தருபவங்க. மனதில் உள்ள எண்ணங்களை ஈடேற்ற வைப்பாங்க. இவங்க பிறவித் துயரை போக்குபவங்க. அடுத்து ருத்ரவாகீஸ்வரி. கூர்மையான அறிவை தருபவங்க. பழம், புத்தகம், அபயம் இதெல்லாம் கையில வச்சிருப்பாங்க. பல அணிகலன்களை அணிந்திருப்பாங்க. பார்ப்பதற்கே அழகாக இருப்பாங்க. அடுத்து விஷ்ணுவாகீஸ்வரி. இவங்க பொன்னிறம் உடையவங்க. இவங்களுடைய கையில பழம், புத்தகம், கலசம், அபயமுத்திரை எல்லாமே இருக்கும். பல வகை அணிகளால் இவங்க அலங்காரப்பட்டிருப்பாங்க. அடுத்து சிந்தாமணி சரஸ்வதி. வெண்மையான தாமரை மலர்கள் மேல் அமர்ந்திருப்பாங்க. இவங்களுடைய வாகனம் அன்னவாகனம். இவங்க பிரகாசமாக இருப்பாங்க. பிறை நிலா இவங்க கிட்ட இருக்கும். வீணை, அமுத கலசம், ஜபமாலை, சுடர் விளக்கு எல்லாமே கையில ஏந்தி இருப்பாங்க. இவங்க எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவங்க. அடுத்து நகுல சரஸ்வதி. இவங்க கூர்மையான ஞானத்தை வழங்குபவர். இவங்கள வாக்தேவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க பேசும் திறனை அதிகரிப்பவங்க. எல்லா உலகத்திலும் இருக்கும் வாக்தேவிக்கும் தலைமை இவங்க தான். இவங்களுடைய வாகனம் கருட வாகனம். மிகவும் அழகாக இருப்பாங்க. இவங்க எல்லா சந்தேகத்தையும் போக்குபவங்க. இவங்களுடைய கைகளில் வீணை, சக்கரம், சங்கு, குரவால், பெண்கிளி எல்லாமே இருக்கும். இவங்க பச்சை நிறத்தில் இருப்பாங்க. அரசபோகம் இன்னும் பல ஆசைகளை நிறைவேற்றுபவர். அடுத்து மகா சரஸ்வதி. இவங்க 8 கைகளுடன் இருப்பவங்க. அவங்களுடைய கைகளில் மணி, சூலம், கலப்பை, சங்கம், உலக்கை, சக்கரம், வில்லு, அம்பு இதையெல்லாம் ஏந்தி இருப்பாங்க. அழகாக இருப்பாங்க. இவங்க பார்வதி தேவியோட தேகத்தில் இருந்து வந்தவங்க. சும்பன் போன்ற அசுரர்களை வதம் செஞ்சவங்க. வெண்ணிறத்தில் இருப்பவங்க. இவங்க பராக்கிரமத்தை தருபவங்க. அடுத்து சௌபாக்கிய வாகீஸ்வரி. இவங்க சந்திரனை போன்று அழகாக இருப்பாங்க. வெண்ணிறத்தில் இருப்பாங்க. இவங்களுடைய கைகளில் எழுதுகோல், புத்தகங்கள் இருக்கும். வெண் தாமரை மேல அமர்ந்திருப்பாங்க. அனைத்து சௌபாக்கியங்களையும் அவங்களுடைய பக்தர்களுக்கு தருவாங்க. அடுத்து பிராமி. இவங்க 4 முகங்களுடன் இருப்பாங்க. 6 கரங்களுடன் இருப்பாங்க. இவங்களுடைய வாகனம் ஹம்ச வாகனம். மஞ்சள் நிறத்தில் இருப்பாங்க. பல ஆபரணங்கள் அணிந்தவங்க. இவங்க எல்லாருக்கும் சிறந்த ஞானத்தை அருள்பவங்க. அடுத்து சுத்த வித்யா. இவங்க வெண்ணிறத்தில் இருப்பாங்க. இவங்களுடைய கைகளில் ஜபமாலை, புத்தகம், சின்முத்திரை, அபயஹஸ்தம் இருக்கும். இவங்க கல்வியை அருள்பவங்க. இப்படி சரஸ்வதி தேவியின் அனைத்து ரூபங்களையும் தியானம் செய்து அதை நமஸ்காரம் செய்து வணங்கும் பக்தர்களை எப்பொழுதும் சரஸ்வதி தேவி காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். நன்றி, வணக்கம்.